அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய பெருமதி என்ன, குர்ஆன் எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற விடயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தினார். இந்த சூரா ஸுஹ்ருஃபிலே அல்லாஹ் 3 நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் கூறியிருக்கின்றார். முதலாவது இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், அதை நாம் பார்த்து விட்டோம். இரண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், அதைத்தான் இன்று நாம் தஃப்சீரூடாக பார்க்க இருக்கின்றோம். மூன்றாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த தஃப்சீரிலே அதை படிக்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துகளில் உலகத்தில் ஆட்சி செய்து அநியாயம் செய்த ஒருவனுடைய வரலாற்றையும், அவர்கள் அழிக்கப்பட்ட வரலாற்றையும், அவர்களுடைய பெருமையான பேச்சையும் பற்றி அல்லாஹ் சொல்கின்றார். அல்லாஹ் சொல்கிறான், وَلَقَدْ أَرْسَلْنَا مُوسَى بِآيَاتِنَا, நாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எங்களுடைய அத்தாட்சிகளெல்லாம் கொடுத்து அனுப்பினோம். மூசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்புகிறான். அல்லாஹ் சூரத்துல் இஸ்ரா 101வது ஆயத்திலே அல்லாஹ் எத்தனை அத்தாட்சிகளை கொடுத்தான் என்பதை தெளிவுபடுத்துகிறார். وَلَقَدْ آتَيْنَا مُوسَى 9 آيَاتٍ بَيِّنَاتٍ, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 9 அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்பினார். எத்தனை அத்தாட்சிகள்? 9 அத்தாட்சிகளை கொடுத்து அனுப்பினான். ஃபிரௌன்ட்ட காட்ட சொல்லி. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த காலத்தில் என்ன அத்தாட்சி இருக்குது?